வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி அமையிருக்கு. இந்த நேரமாக பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திறனே பார்த்தீங்கன்னா அதிபதியாக கொண்ட கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பீங்க. மென்மையான குணம் படைத்தவங்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபராக தாங்க இருப்பீங்க. மேலும் தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்புன்னு சமூகத்து மீதான பயன்னு உங்ககிட்ட எப்போதுமே நிறைஞ்சிருக்கும். மேலும் பெரிய தியாகி போல நடந்துப்பீங்க. அந்நியருக்காக கூட தியாகமாக செயல்படுவீங்க. பாசக்காரங்க பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா உயிரையே கொடுக்கக்கூடிய நபர்னு சொல்லலாம். குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க, ஆனால் கருத்தை உறுதியாக இதுதான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவங்க சொன்னது தானே போல மாற்றி எழுத பிரம்மனாலும் முடியாதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கிட்டா உங்களை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. திடீர்னு கோபத்தை கொண்டு பல நாட்கள், மாதம், ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பீங்க. இவங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்க தவிர அடிதடியில் காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு காட்டவும் தெரியாதுங்க. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்க ரொம்பவே சென்டிமெண்ட்டாக கோபிச்சு கொள்ளுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பழகுவது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். பலருக்கு இவங்களை புரிந்து கொள்ள முடியாதுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசம் உண்மைன்னே நீங்கள் தாங்க. சட்டுன்னு யாரிடமும் ஒட்டி கொள்வீங்க. உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிர்க்கக்கூடிய நபராக இருக்கீங்க. அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நேரம் பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதியாக சூரியன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் உங்களுக்கு புதிய நம்பிக்கை இனி பிறக்குங்க. ஆன்ம பலம் பெருகும். தடைப்பட்ட பணிகள் துரிதமாக நடைபெறுங்க. எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். கடந்த கால விருப்பங்கள் தற்போது நிறைவேற ஆரம்பமாகும். எதிர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் இனி விலகும். கடன் பிரச்சனை குறைந்திடுங்க. உடன் பிறந்தவங்களுடைய சந்திப்பு அனுசரணை மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. தந்தை வழி உறவுகளிடம் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்துவீங்க. ஊர் மாற்ற, வேலை மாற்றன்னு, வீடு மாற்றம், பள்ளி மாற்றன்னு அவரவர் வயதுக்கேற்ற மாற்றம் இந்த நேரத்தில் நிச்சயம் உண்டு. திருமணம், சுபகாரிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அசையும் அசையா சொத்து தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்து கிடைக்குங்க. சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. அயல்நாட்டு செல்ல விசா கிடைக்கும். வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்குங்க. அதற்கு தேவையான கடன் தொகையை இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். பெற்றோர்கள் பெரியவங்க கருத்துக்களை மதித்து நடப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமை இந்த நேரத்தில் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய உடல் ஆரோக்கியம் சீராக மாறும். உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. மேலும் சுமாராக படித்த மாணவர்கள் கூட இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க போறீங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன நிறைவோடு செய்து பார்த்தீங்கன்னா மகன மகிழ்வடிங்க. முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால பங்குச்சந்தை ஆதாயம் திருப்தியை தரும். காதல் முயற்சிகளை வெற்றி தரும். நிலை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாம். குடும்ப பொது பிரச்சனைகளில் விவேகத்தோடு செயல்படுவீங்க. விலகி சென்றவங்க இனி விரும்பி தேடி வருவாங்க. சேமிப்பு இனி உயருங்க. தாராளமான தன வரவால ஆடம்பர செலவில் ஆர்வம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் அரசாங்க ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் இனி உயரும். நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்திற்கு பணம் கொடுத்தா திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிங்கன்னா மன சங்கடமும் பகையும் இந்த நேரத்தில் அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் அதிக கவனமாக செயல்படுங்க. அரசு அங்கீகாரம் இல்லாத தனியார் நிதி நிறுவனங்களை உபரி பணத்தை சேமிப்பதை தவிர்த்துடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு தொட்டதையெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக அமைய போகுது. மனதில் தெம்பும் தைரியமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்திடுங்க. பேச்சை மூலதனமாக கொண்டவராக இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் துறையில் இருந்தீங்கனாலும் வருமானம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். தொழிலுக்கு அரசின் மானியம் கிடைக்குங்க. லாபம் இதனால் அதிகரிக்கும். நல்ல தசாபுத்தி நடைபெறக்கூடிய பட்சத்தில் புதிய தொழில் இந்த நேரத்தில் தொடங்கலாம். பழைய கூட்டாளி இனி விலகிடுவாங்க.
திறமையான தொழில் பங்குதாரர் கிடைத்திடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உண்டு. புதிய முயற்சிகளை வெற்றி தரும். அஷ்டம ராக ஆதிக்கம் உள்ளதால முதலீட்டாளர்கள் இயன்றவரை பெரிய முதலீடுகள் தவிர்த்திடுங்க. மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்த இதுவே ஒரு நல்ல காலமாக அமையும். அதே போல் இந்த நேரத்தில் வேலையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக வேலையில் இருந்தாலும் பணி நிரந்தரம் உண்டு. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அரசு வேலை கிடைத்திடுங்க. அரசு ஊழியருடைய சம்பள உயர்வு பிரச்சனை இனி முடிவுக்கு வரும். படிப்புக்கு ஏற்ற வேலை நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தர்கள் கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரிகின்ற வாய்ப்பு அமையும். யாரையும் இந்த நேரத்தில் பகைச்சிக்காதீங்க. முன் யோசனை இல்லாத அவசரத்தனமாக பேச்சு மற்றவங்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக இந்த நேரத்தில் அமையும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் அதிகார பதவிகள் தேடி வருங்க. கட்சி மேலிடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பதவி உயர்வு உண்டு. 2 கேது இருக்கும் வரை யாரையும் நம்பி ரகசியத்தை மட்டும் சொல்லாமல் இருங்க. கூட்டணி கட்சிகள் நண்பர்கள் உங்களை எப்போதும் வேண்டுமானாலும் கவிழ்த்து விட வாய்ப்பிருக்கு. எதிர்கட்சியினருக்கு சாதகமான காலமாக இது அமையும். பதவியை தக்க வைக்க ஊர் ஊராக அலைய விரயம் அதிகமாகும். சில விரயம்னா பொருள் விரயம்னு தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. கௌரவம் குறைந்தாலும் அது விரயம் தாங்க. அதே போல் இந்த நேரத்தில் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவர் மற்றும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தாய் வழி உறவுகள் ஆதரவு சொத்து கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் பிறந்த வீட்டு சீர்னு மகிழ்ச்சியாக விஷயங்கள் நடக்க பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பூமி யோகம் உண்டாயிருக்கு. வேலை பார்க்கும் இடத்துல உயர் அதிகாரியுடைய பாராட்டும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்ய நேரிடுங்க. உடன் பிறந்தவங்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்திடும். தம்பதிகளுடைய ஒற்றுமை சீராகும். ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா நீங்கிடும். குழந்தைகளுடைய கல்வி ஆர்வம் முன்னேற்றம் மன நிம்மதி அளிக்கும். குல இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலமாக பார்த்தீங்கன்னா இன்று மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த பகுதி சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளை தெரியுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் சம்பவிக்க போவதால பேச்சை மூலதனமாக கொண்டவங்களாக வாழ்வாதார இனி உயிரோ நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கை துணையால் வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்படும். அலர்ஜி கண் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். அதே போல காரசாரமான விவாதங்கள் வாக்குவாதங்களை இந்த நாளாக தவிர்ப்பது நல்லது. தெளிவான மனக்குழப்பமற்ற பேச்சால குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கல்ல முக்கிய பேச்சுவாதிகளும் நிதானமாக இருங்க. யாரையும் சபிக்காதீங்க. இந்த நேரத்தில் யாரிடமும் சாபம் வாங்காதீங்க. அடிப்படை வசதிகள் அற்றவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை இந்த நேரத்தில் கொடுத்தா சிறப்பான பலன் உண்டு. எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்தான உணவை இந்த நேரத்தில் சாப்பிடுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துடுவீங்க. பெண்களுக்கு காரியங்களை இருந்த பின்னடைவு நீங்க. அரசியல் இருந்தீங்கன்னா தொகுதியில் மதிப்பு அதிகரிக்கும். கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை ஈர்க்கலாம். வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீங்க. மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கு. மேலும் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வழியே சென்று நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்தால் வீண் விரோதம் ஏற்படும். எதிலும் வெற்றியே உண்டுங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் எதிர்காலத்துக்கு உதவும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வருங்க. உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயம் உண்டு. அதே போல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும். பணியாளர்களுடைய நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் சொல்வதே படி நடந்து கொள்வது நன்மை அளிக்கும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு பொது காரியங்களை ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாகலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும்.
வேலைப்பளு அதிகரிக்குங்க. இருந்தாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு உண்டாகும். கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.